வெல்கம் பேக் பிரதர் கேமிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபார்ம் எப்படி கட்டுறதா போகிறோம். முன்னாடி இருக்குல்ல அந்த கோல்டு ஃபார்ம் தான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன் டுட்டோரியலாக. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கன் அடித்து ஆள்கிட்ட வச்சுருங்க. அப்போ தான் நான் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி ரைட்டு, இந்த ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்கள்கிட்ட காட்டிடுறேன். சரி வாங்க ரைட்டு பார்த்துடலாம். இப்போ வந்தீங்கன்னா இங்கே ஒரு லிவர் இருக்கும். இந்த லிவரை ஆன் பண்ணிட்டீங்கன்னா பில்லிங் ஸ்பாம் ஆவாங்க. பார்த்துக்கோ, ஸ்பாம் ஆகிறாங்கன்னா கீழே வந்து பில்லிங் சிஸ்டத்தை ஆன் பண்ணிங்கனாலே போதும். ரொம்ப அவங்க லூட்டு வந்துடும். இது வந்து ஆட்டோமேட்டிக்ங்க, ஆட்டோமேட்டிக். இது ஆன் பண்ணிட்டேன்னா பாருங்கள். இங்கே மேலே போய்ட்டு வேஸ்ட் பண்ணிங்கன்னா நிறைய லூட்லாம் கிடைக்கும். இந்த ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ரைட்டு வாங்க இதோட டுட்டோரியலை பார்த்துடுவோம். ஹலோ கைஸ், வாங்க பார்ப்போம் டுட்டோரியலை. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்மூத் ஸ்டோன் வச்சுக்கோங்க. அடுத்து 10x10 ஒரு போர்ட்டல் கட்டணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து ஒரு பிளாக். 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட் ஒரு பிளாக். அப்படியே ஆன்சர் கேட்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. கரெக்டாக வந்திருக்கான்னு தெரியல. இந்த சைடு மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம். 1 2 சார் தப்பாக வச்சுட்டேன். இந்த செவத்து கொஞ்சம் வச்சது எங்கேயா வச்சுட்டேன். கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா? அவ்வளோதான். 10x10 போட்டேன். ஐயோ, இந்த இடம் வர ஒரு மாதிரி இருக்கே. கிளியர் பண்ணிக்குவோம் இந்த இடத்த. இப்போ ஓகே, எந்த சைஸ் ஸ்பாம் ஆகிறாங்கன்னு செக் பண்ணுறோம். அது ஈஸி தான், சிம்பிள். இந்த ஃப்ளிண்ட் எடுத்துக்கோங்க. ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் வச்சு பற்ற வைங்க. ஸ்பாம் ஆகலாம். இல்லைனா இந்த அப்சர்வேனை உடச்சி விட்ருங்க. சர்வேனில் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி அப்சர்வேனை உடச்சி விட்டு ஃப்ரீ வச்சுருங்க. இன்னொன்று வச்சுருக்கேன். அது டக்குனு இப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஒருத்தரோட ஸ்பாம் ஆக மாட்டோம். ஏன்னா ஆல்ரெடி கட்டுறேன், அதனாலையோ. என்னாச்சு? ஒருத்தரோட ஸ்பாம் ஆக மாட்டோம். ஆல்ரெடி பக்காவாக விட்டாச்சு. அதனால் அது பக்கத்தில் கட்டக்கூடாதோ? ஏதாவது ஸ்பேம் ஆகிங்களா? இந்த சைடு தான் நான் வரும். கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ வந்துட்டான் பார்த்தீங்கன்னா, இதை அழைச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த சைடு வரோன்னா அந்த சைடை மார்க் பண்ணிக்குவேன். இந்த பிளாக் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது கீழே இந்த பிளாக் ஓகே அதே கீழே இப்படி தோண்டிடுவேன். லாஸ்ட் வேறு அந்த ஒப்சர்வன் போட்டிருக்கோம்ல, அந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வேறு இந்த பிளாக் போட்டிருக்கோம்ல அதில் வைக்கக்கூடாது. இந்த லாஸ்ட் வேறு ரெண்டு சைடுமே கரெக்டாக பண்ணியிருக்கேனா? கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் ஒர்க் ஆகும்ல. ஒர்க் ஆகாது. இங்கே ஒரு இது பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்துக்கோ. இந்த பையன் எங்கடா இருக்கா? எங்கே இவனை கொண்டுடலாம் ஃப்ளிண்ட்டை வச்சு. எங்கடா ஓட்டிக்கிட்டே இருக்கா? ஃபயருக்குள்ளே சாக மாட்டான்னு நினைக்கிறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் பக்கெட் எடுத்துக்கணும். வாட்டர் பக்கெட்டாக ஊற்றுருவேன். இன்னொரு ப்ராசஸ் தான். வாட்டர் பக்கெட் ஊற்றிட்டு கரெக்டாக 4 பிளாக் வந்துடும். அப்போ தான் நீ செஞ்சது கட்டு. தூங்கிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த 4 பிளாக்கை 12 பிளாக் தோண்டணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இந்த மாதிரி 12 பிளாக்கும் 4 சைடு தோண்டிட்டு அவ்வளோதான் தோண்டிட்டோம். நம்ம அவ்வளோதான் தோண்டிட்டோம். பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும்.
அடுத்து சைடில் 4 சைடும் 2 பிளாக் தோண்டணும். 4 சைடும் 2 பிளாக் அப்படியே தோண்டிக்குவோம். 2 பிளாக் தோண்டிட்டிங்கன்னா 4 சைடு தோண்டிக்குவாங்க. அப்போ தான் கில்லிங் சிஸ்டம் பண்ண ஈஸியாக இருக்கும். தான் கஷ்டப்படுவீங்க. அப்புறம் என்னோட உடைய மாட்டேங்குது. எம்மா தருவோம். 2 பிளாக் தான் தோணும். 2 பிளாக் தோண்டிடுது. இந்த 4 பிளாக் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவனுங்க ஃபால் டேமேஜில் அந்த 12 பிளாக்கில் ஃபால் டேமேஜ் வேறு ஆகும். அதனால் ஈஸியாகவே சுற்றுறாங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாகவே நீங்கள் தோண்டிக்கலாம், தப்பு இல்லை. ஃபால் டேமேஜில் கூட சீக்கிரம் செத்துருவாங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். இப்போ இந்த 4 பிளாக் இருக்கா, கரெக்டாக இந்த பிளாக்கில் இப்படி வச்சுருக்கேன். சிஸ்டம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சூப்பர் சிஸ்டம் ஒர்க் பண்ணி தான் கிடைக்கும். எவன்டா கனெக்டிங் சிஸ்டம் எல்லாருக்கும் ஒர்க் பண்ண தெரிஞ்ச ஒரு சிஸ்டம் தான் கனெக்டிங் சிஸ்டம். ஈஸியாக சூப்பர் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா செஸ்ட்டை வந்து இங்கே தான் வைக்கணும். கரெக்டாக 4 பிளாக் இது இங்கே தான் வைக்கணும். ஸோ 2 பிளாக் வந்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட்டு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த 4 பிளாக் இருக்குல்ல, அது வர தோண்டிக்குவாங்க. அப்புறம் சூப்பர் ஆகி அவ்வளோதான் கனெக்டிங் சிஸ்டம். சூப்பராக கரெக்டாக பார்த்து வைக்கணும். செஸ்ட்டை ஜாயின் பண்ணியிருக்கணும். அடுத்த வகுப்புல ஜாயின் பண்ணியிருக்கணும். யாரும் இது கோழியெல்லாம் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்டன் தான் ரொம்ப முக்கியம். பிஸ்டன் எல்லாம் நீங்கள் கையிலே அடிச்சுக்கிற மாதிரி கூட செஞ்சுக்கலாம். நிறையா டுட்டோரியல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க நிறைய சேனலில். அதை போய் பார்த்து கையால் கூட செஞ்சுக்கலாம். பிஸ்டன்லாம் கிடைக்காது. ஒரு சைடு இப்படி வச்சுட்டு இன்னொரு சைடு இப்படி வச்சுட்டு இன்னொரு சைடு 4 சைடு இந்த மாதிரி பிஸ்டன் வைக்கணும். கில்லிங் சிஸ்டம் அதே மாதிரி தெரிஞ்சது தான். இதெல்லாம் பார்த்தீங்களா, இந்த சைடு இடமத்தில் செய்ய முடியல. இதுக்கு தான் நான் தோண்ட சொன்னேன். ஒரு இடத்த தோண்டிருக்கேன்னு நினைக்கிறேன். சரிங்க, தோண்டியாச்சு. இப்போ அப்சர்வர் எடுத்துக்கிட்டு இந்த ஃபேஸு பிஸ்டனை மற்ற மாதிரி இருக்கணும். இன்னொரு அப்சர்வர் வந்து அந்த அப்சர்வரை மற்ற மாதிரியே இருக்கணும். அந்த மாதிரி 4 சைடு வைங்க. ஐயோ கரெக்டாக வச்சுக்கலாம். ஓகே, வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சுற்றியும் ஸ்பூட் ஸ்டோன் வச்சுருக்கேன். அந்த 4 பிளாக் தானே இது. இருங்க பார்ப்போம். இருங்க, கரெக்டாக அந்த 4 பிளாக் தானே. கில்லிங் சாப்பாடில் சாவடிக்குமா? சரிங்க, டெஸ்ட் பண்ணிப்போம். இல்லைங்க, பார்த்தீங்களா தப்பாக கட்டிட்டோம் நம்ம. சரிங்க, சரி பண்ணிட்டு கண்டு. பார்த்தீங்கன்னா நான் கரெக்ட் பண்ணிட்டேன். ஒரு பிளாக் இந்த சைடில் போட்டிருந்தேன். அதை கரெக்ட் பண்ணுறது இங்கே கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு கிளாஸு, ஒரு ஸ்லாபு, கரெக்டாக ஒரு கிளாஸ் வச்சுட்டு ஒரு சைடு ஸ்லாப் வச்சுக்கோங்க. அந்த ஹெச்பியை கூட நம்ம விடக்கூடாது. மக்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு ரூபா கிரியேட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவரை வச்சுருக்கேன். அடுத்து இப்படி 1 டைம் ஆன் பண்ணிடுவேன். அடுத்து போய்ட்டு ட்ரேட் எத்தனை 1 மூட்டை நான் இப்போ விட்டுக்கிறேன். இப்போ நான் வெளில விட்டேனா கரெக்டாக உள்ளே விடுவோம். இது வச்சு உள்ளே போச்சா? இல்லை, எல்லாமே வெளில வந்து ஏட்டையும் கலெக்டாக வந்து விட்டுக்கிறேன். உள்ளே போய் விட்டுருச்சு. சரிங்க, இப்போ இந்த ரிவர் ஆன் பண்ணிங்கன்னா பக்காவும் கில்லிங் சிஸ்டம். என்னடா இது, அந்த அப்சர்வர் மூச்சை பாருங்களேன் எங்கே பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த அப்சர்வர் கடுப்பத்து பாருங்க. இந்த அப்சர்வர் தான் பண்ண வேலை. படிச்சிருங்க, மிஸ்டேக் மேலே மிஸ்டேக்காக பண்ணிட்டுருக்கேன். இந்த அப்சர்வரை கரெக்ட் பண்ணி இப்போ ஒர்க் பண்ணி காட்டுறேன். இப்போ பக்காவும் ஒர்க் கில்லிங் ஒர்க் ஆகுதா? பார்த்தீங்கன்னா லேடர் போட்டு நான் மேலே போயிடுறேன். ஸ்கேஃபோல்டிங் போடலான்ட்ருக்கேன். அடுத்து மேலே ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். ஸ்கேஃபோல்டிங்
போட்டாச்சு. இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு ஃபார்ம் பக்கத்தில் சைடில் வந்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்த ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கிளாஸில் கூட கவர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் காட்டுறதுக்காக ஸ்மூத் ஸ்டோன்லேயே கவர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்காக. கிளாஸில் கூட கவர் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, அதனால தான் சொல்கிறேன். போட்டுக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு பிடிச்சாச்சு. மேலே ஸ்லாப் வச்சுக்கோங்க, எல்லாம் மேலே ஸ்லாப் ஆகிடுவாங்க. அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு ப்ராசஸ் தான். அந்த வாட்டர் விட்டு வரும்ல, அந்த ப்ராசஸ். அதுக்கு டிஸ்பென்சர் தேவைப்படும். டிஸ்பென்சர் ஒன்று எடுத்துக்குவோம். இந்த ஃபார்ம் ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஃபார்மு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். இங்கே ஒரு டிஸ்பென்சர் வச்சுட்டு ஸ்மூத் ஸ்டோன் வச்சிடலாம். இது ஃபஸ்ட் ஸ்மூத் ஸ்டோனை ஸ்மூத் ஸ்டோன் இங்கே வச்சுட்டு ஒரு அப்சர்வர் வச்சுருக்கேன். இங்கே ஒரு ஸ்டோன் வச்சிட்டிங்கன்னா அதில் முடிச்சு 2 அப்சர்வரை இப்படி வச்சுருக்கேன். அடுத்து டிக் டிக்கு சவுண்டு வரும் பார்த்தீங்களா? அந்த சவுண்டு வந்தால் தான் உங்களுக்கு சரியாக வந்திருக்குன்னு அர்த்தம். இது வரை கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. சவுண்டு வரல ப்ரோ அப்படின்னா ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, அதை பார்த்து பண்ணுறீங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணணும். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேப் டோர் வரும். இல்லைங்க, நானும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் இது போட்டர் மேலே வச்சுட்டேன் இந்த டிஸ்பென்சரை. அவ்வளோதான். இருங்க முடிச்சிருக்கேன். அவ்வளோதாங்க. அப்படியே பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளாக்கை சுற்றி இருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது ட்ராப் டோர் வந்து உட்டை வச்சு ஈஸியாக செய்கிறது தான். ட்ராப் டோர் இப்படி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. அடுத்து ஸ்மூத் ஸ்டோனை இந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே வெளில வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட டிஸ்பென்சரில் ஒரு வாட்டர் பக்கெட்டை வச்சுருங்க. அடுத்து வந்து ஒரு லாவா பக்கெட் தேவைப்படும். பக்கெட் ஆஃப் லாவா அது சென்ட்ரலில் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஃபார்ம் ஒர்க்கு 100%. இப்போ நீங்கள் ஒரு லிவர் வச்சுட்டிங்கன்னா வேலை முடியும். லிவர் அதிகமாக ஸ்பாம் ஆக மாட்டேன். காட்டுறேன். அவ்வளோதாங்க. பக்காவும் இருக்காது. கீழே போய் கிளீன் சிஸ்டம் வேணால் ஆன் பண்ணி காட்டுறோம் பாருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட்லாம் கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் உங்களுக்கு டியூட்டோரியல்லாம் போடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஃபார்ம் பக்காவும் இருக்காகும். இந்த லிவர் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா ஒர்க்காக ஆரம்பிச்சிடும். இங்கே ட்ரைடன்ட்டை கனவு, அதனால தான் அவன் சாக மாட்டேங்கிறான்.